கலாசாரத்தை சீரழித்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தன் பால்பின் சர்ச்சைக்கு அரசாங்கம் பதில் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. நாட்டின் கலாசாரத்தை சீரழித்து தரத்தை தாழ்த்தி கொண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. எந்த வகையிலும் தன் பாலிற்பின் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பதை மேம்படுத்த அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அது அரசாங்கத்தின் கொள்கையும் அல்ல என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச சுற்றுலா தலைமைத்துவ மாநாடு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எமது பொருளாதார இலக்கை அடைவதற்கு சுற்றுலாத்துறையின் ஊடாக பாரிய ஒத்துழைப்புகள் கிடைக்கின்றன. இவ்வாண்டு இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை வருமானம் 2.2 பில்லியனை கடந்திருக்கின்றது. அதேவேளை சுற்றுலா பயணிகளின் வருகையும் பாரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. வரலாற்றில் முதன்முறையாக செப்டம்பரில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியிருக்கிறது. அதற்கமைய 1,58,971 சுற்றுலா பயணிகள் செப்டம்பரில் நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாண்டில் 17 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எமது இலக்கை நோக்கி இந்த பயணத்தை தொடர்வோம். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் தரத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். இந்தியா, பிரித்தானியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் மேலும் பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இலங்கைக்கு வருகை தருகின்றார்கள். சுற்றுலாத்துறை மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதற்கமைய எமது வருமானமும் அதிகரித்து செல்கிறது. இவ்வாறான சூழலில் எமது கலாசாரம் பாதுகாக்கப்படும் வகையில் சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் இடம்பெற வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எமது தரத்தை தாழ்த்தி கொண்டு நாட்டின் கலாசாரத்தை சீரழித்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. எனவே எந்த வகையிலும் தன் பாலிற்பின் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பதை மேம்படுத்த அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அது எமது கொள்கையும் அல்ல. அரசாங்கத்திடம் அவ்வாறான ஒரு கொள்கை இல்லை. இவ்வாறான விசாலமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் அரசாங்கத்துக்கு கிடையாது. தன் பாலிற்பினத்தவர்களை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான கொள்கையில் அரசாங்கம் இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். சுற்றுலாத்துறையின் மதிப்புமிக்க தரத்தை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்பதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காலம். தன் பாலிற்பின் அவர் அந்த குழுமத்தை மேம்படுத்துவதற்கு அல்லது அத்துறப்பான சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கான விடயங்களை அரசாங்கம் மேற்கொள்வதாக சில விடயங்கள் அண்மையில் பேசுபொருளாக மாறியது. எனவே அதற்கு எதிராக தான் இப்போது அரசாங்க தரப்பு தெரிவிக்கிறது. அவ்வாறு தம்மை தரம் தாழ்த்தி கொண்டு அவ்வாறான விடயங்களை செய்வதற்கான தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கத்தின் கொள்கையிலும் அந்த விடயங்கள் இல்லை என்பதாக அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்களும் அதேபோல் நேற்று தினம் கண்டியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.